சகோதரர்களே, நேயர்களே, இன்று காலை வபாத்தான கொழும்பு வாசல் கதீப் உம்மு ஜவாயுடைய முரீதீன்கள் முஹிப்பீன்கள் எல்லாம் நிறைய சந்தித்த கலிபத்துல் குலபா மௌலவி ஜே அப்துல் ஹமீத் பஹஜி, மௌலவி கலிபத்துல் குலபா ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவருடைய மறைவு ஜனாசா நிகழ்வுகள் உம்மு ஜவாயாவில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய ஆலிம்கள் உலமாக்கள் நாடங்களில் வந்து அவர்களுக்காக துஆ கேட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை அடித்து இங்கிருந்து ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டு மாளிகாவத்தையில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இந்த வேளையிலே பல ஆலிம்கள் உலமாக்கள் பிரமுகர்கள் மிக பெருமான நாடகங்களிலிருந்து பல உலமாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து போகிறார்கள். இந்த குறிப்பாக பிரதம மந்திரியுடைய முஸ்லிம் சமய விவகார இணைப்பு செயலாளர் அன்புக்குரிய சையத் ஹசன் மௌலானா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கலிபத்துல் குலபா மௌலவி ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களுடைய அருமையான சேவைகள் பற்றி சில வார்த்தைகள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மத் முனவர் ராஜர் அவர்களே, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உண்மையிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையினுடைய இந்த நேரடி ஒலிபரப்பினூடாக உம்மு ஜவாயாவில் இருந்து நேரடியாக எங்களுடைய நேய பெருமக்களை சந்திப்பதில் கவலையுடனும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல அதாவது இலங்கை தாய் திருநாட்டுக்கு அளப்பரிய சேவைகளை செய்தவர்கள், மூவின மக்களுடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர்கள். உண்மையிலே இலங்கையில் உள்ள பல தரீகாக்கள் இருக்கின்றது. அனைத்து தரீகாக்களுடைய முரீதீன்களுடைய உள்ளத்தை வென்றவர்கள் ஹலீஃபத்துல் குலஃபா ஷாசுலியா தரீகாவினுடைய இலங்கை திருநாட்டின் ஹலீஃபத்துல் குலஃபா பண்புக்குரிய எங்களுடைய நேசத்துக்குரிய எங்களுடைய ஒரு ஒஸ்தாதாகவும் திகழ்ந்தவர்கள் ஹலீஃபத்துல் குலஃபா அல்ஹாஜ் அப்துல் ஹமீத் பஹஜி ஹஸ்ரத் அவர்கள். பண்பானவர்கள், அன்பானவர்கள், அனைவர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள், தனது விரோதிக்கும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அவர்கள் கோபம் கொண்டதை நாங்கள் கண்டதே இல்லை. அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களுடைய இழப்பு இலங்கையிலே உள்ள ஆன்மீக துறைக்கு மாபெரும் ஒரு பேரிழப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே உள்ள சகல தரீகாக்களுடைய முரீதீன்களையும் முஹிப்பீன்களையும் அரவணைத்து அனைவர்களும் ஒன்றாக அஹ்லு சுன்ன ஜமாத்துடைய இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் பல கட்டங்களில் பல நேரங்களில் பல தியாகங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உபன்யாசங்கள், பயான்கள் இலங்கை தாய் திருநாட்டுக்கு மாத்திரமல்ல உலகெங்கிலும் தமிழ் பேசும் மக்களுக்கு மாபெரும் ஒரு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இந்தியாவில் கூட அப்துல் ஹமீத் பஹஜி ஹஸ்ரத் என்று செல்லமாக அழைப்பார்கள். இலங்கையிலே பல பாகங்களுக்கு சென்று இந்த தீன் பணியை, உண்மையான அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய தஅவா பணியை மேலோங்குவதற்கு பல மிம்பர் மேடைகளிலே அவர்கள் ஏறி பயான் நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய கால் பதாத பள்ளி வாசல்களும் மிம்பர்களும் இலங்கையில் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அளப்பெரும் சேவையை உம்மு ஜாவியாவிலே இருந்து அவர்கள் ஆற்றின சேவைகளுக்கு எல்லை அளவே இல்லை. உண்மையிலே அவர்களுடைய இந்த மறைவு உண்மையிலே ஷாதுலியா தரீகாவினுடைய முரீதீன்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள காதிரியா, ரிஃபாயா, நக்ஷபந்தியா, சாரவர்தியா, அலவியா, என்னென்ன நபவியாத்துல் காதிரி என்னென்ன தரீகாக்கள் இருக்கின்றனவோ அத்தனை தரீகாவுடைய ஷேகுமார்களுக்கும் முரீதீன்களுக்கும் ஒரு பேரழிப்பாக இருந்து கொண்டிருக்க நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய மறைவு செய்தியொட்டி பல தரீகாவுடைய ஷேகுமார்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டு அவருடைய சேவைகளை இன்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பல முரீதீன்கள் தனது முகநூல்களில் அவர்களுடைய அந்த மறைவையொட்டி கவலைகளை, அவர்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு பேரிழப்பு. அந்த வகையில் எங்களுடைய அஹ்மத் முனவர் ராஜியார் அவர்கள் உண்மையிலே சிரேஷ்ட உறவியலாளர்கள். அவர்கள் சொன்னது போல இலங்கையிலே வாழக்கூடிய பல மக்களும் கவலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய கவலைகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு நிச்சயமாக நாங்கள் அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களுக்கு மேலான சுவனபதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் அவர்கள் கிடைக்க வேண்டும். அவர்கள் தரீகாவை நிலைநாட்டியவர்கள், அஹ்லு சுன்னத் ஜமாத்தை நிலைநாட்டிய ஒரு மகாபெரும் உத்தமர். எனவே அந்த உத்தமருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தஆலா பரிபூர்ண பாதுகாப்பையும் உதவிகளையும் செய்ய வேண்டும். அதுபோன்று இலங்கையிலே உள்ள சகல மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இது போன்ற பெரிய மனிதருக்கு கையேந்து துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை வழங்க வேண்டும். இன்று பல ஆலிம்கள், உலமாக்கள், ஆயிரக்கணக்கான முரீதீன்கள், முஹிப்பீன்கள் கலந்து கொண்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்களும் அவர்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்வதோடு உம்மு ஜாவியாவுக்கும் உம்மு ஜாவியினுடைய கௌரவ தலைவர் மக்கி ஹாஷிம் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் முரீதீன்களுக்கும் ஷாதிலியா தரீகா முஹிப்பீன்களுக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய முஸ்லீம் சமய விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைப்பாளர் என்ற ரீதியில் எங்களுடைய ஆழ்ந்த கவலைகளையும் கவலைகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றேன். வாய்ப்பளித்த அஹ்மத் முனவர் ராஜியார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வேளையிலே கலிபத்துல் குலபா மௌலவி அப்துல் ஹமீத் பாஹிஜி அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜாவியாவின் மண்டபத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோம். செய்த ஹசன் மௌலானா அவர்கள் அருமையான கருத்துக்களை முன்வைத்தார்கள். சீனங்கோட்டை பகுதியில் நிறைய ஹலீஃபாக்கள், நிறைய சாதுலியா முரீதீன்கள், முஹிப்பீன்கள்